தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். நீ சொன்ன மாதிரி 100க்கும் மேற்பட்டவர்களை கையையும் காலையும் விலங்கிட்டு கொண்டு வந்து விட்டாங்க. விலங்கை கொண்டு வந்து போல் கொண்டு வந்துட்டாங்க. 14 மணி நேரம் நின்றுக்கிட்டே வந்தாங்க. ரெஸ்ட் ரூம் போக முடியாம. அந்த சந்தை கெட்டு போய் விடக்கூடாது என்கிற அந்த கண்ணோட்டம் தான் இருக்கு. ஏன்னா ட்ரம்பை பொறுத்தவரை இஸ் a பியூர் பிஸ்னஸ் மேன். வெளிப்படையா பல்வேறு சொல்லிட்டாரு. அங்கு பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் அமெரிக்க குடிமகனாக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 19 வரைக்கும் பிறக்கின்ற குழந்தைகள் தான். அதனால் எத்தனை இந்தியர்கள் மார்ச்சுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு சிசேரியன் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆனா நியாயமா என்ன போய் பிரதமர் அவர்கள் பேசணும், வெளிப்படையா பேசணும். வெள்ளை மாளிகையில கண்டிப்பா பிரஸ் மீட் கொடுப்பாங்க. எங்களுடைய இந்தியர்களை நீங்கள் கையும் காலும் கட்டி அனுப்பியது எங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தது, இது நிச்சயமாக தவிர்த்திருக்க வேண்டும் என்று பேசணும். என்ன சொல்லியிருக்கணும், இந்தியாவுக்கு என்ன தகவல் கொடுத்துருக்கணும்? 104 பேர் இருக்கான், ஒன்று நீனே விமானத்தை அனுப்பிச்சு கூட்டிக்கோ, இல்லை நாங்கள் இப்படித்தான் கை கால் விலங்கிட்டு தான் அனுப்புவோம் சொன்னீங்களா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் புதுமணம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் சந்திக்க போறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்தியர்கள் கிட்டத்தட்ட 100கணக்கான பேரை வந்து அமிர்தசர்ல வந்து இறக்குனாங்க அமெரிக்காவினுடைய ராணுவ விமானத்தோட. ஸோ இந்த சந்திப்புன்றது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியமானது, மோடியினுடைய ஒரு குறிக்கோளா இந்த பயணம் என்னவாக இருக்கும் சார்? ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு அப்புறம் வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னும்போது பிரதமர் மோடிக்கு அது அழைப்பு இல்லை. முதல் பாயிண்ட்டு, நம்ம இந்தியா சார்பில் போய் கலந்து கொண்டவர் அமைச்சர் ஜெய்சங்கர் தான். சரி, ஓகே, அதை நம்ம விட்டுடலாம். நீங்கள் சொன்னீங்க இந்தியர்களை இல்லீகல் இமிக்ரண்ட் சொல்லக்கூடிய வந்தேரிகளாக வந்தவர்களை, அப்படி தான் அவர் சொன்னார். இல்லீகல் இமிக்ரண்ட் அவர்களை நாடு கடத்துவேன்னு சொன்னார். சரி, அதெல்லாம் ஒரு நாட்டுடைய உரிமை தான். ஒரு நாட்டுக்கு யார் உள்ளே வந்தாலும் அவர்கள் நாடு கடத்த வேண்டும். ஆனால் நீ சொன்ன மாதிரி 100க்கும் மேற்பட்டவர்களை கையையும் காலையும் விலங்கிட்டு கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு விலங்கை போல, ஒரு விலங்கை கொண்டு வந்து போல் கொண்டு வந்துட்டாங்க. 14 மணி நேரம் நின்றுக்கிட்டே வந்தாங்க. ரெஸ்ட் ரூம் போக முடியாம. நீ இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றது? நாம் நேச நாடாக தான் இருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் ரஷ்யாவோடு தான் நேச நாடாக இருந்தோம். சோவியத் யூனியனாக 1991 வரை நாம் ரஷ்யாவோடு நெருக்கமாக இருந்தோம். 91க்கு அப்புறம் மாறி இருக்கு. அது உடைந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செஞ்சோம், அமெரிக்கா சார்புடைய அந்த முடிவை எடுத்தோம். இன்னும் சொல்ல போனால் பிரதமராக 2014 பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நெருக்கமான ஒரு சூழல் தான் பார்த்தோம் அமெரிக்காவை. கடந்த முறை கூட ஒரு ட்ரம்ப் ஜெயிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் செய்ததை பார்த்தோம். இதெல்லாம் வரலாற்றில் பார்க்கவே இல்லை. எந்த ஒரு இந்திய பிரதமரும் போய் அமெரிக்காவில் போய் இதெல்லாம் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டதில்லை அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை நம்ம இங்கே வர வச்சு நமஸ்தே ட்ரம்ப்னு சொல்லி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அவ்வளவு செலவு பண்ணி பண்ணோம். இதெல்லாம் எதற்காக என்றால் ஒரு நெருக்கம் அமெரிக்காவோட இருக்கும். ஒரு பணக்கார நாடு, உலகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த நட்பை வலுப்படுத்துறதுக்கு 29 ஜிடிபி, பெரும் பணக்காரன். நம்ம வேணும் தான், அந்த நட்பு வேணும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு என்பது ஒரு முக்கியம் வாய்ந்த உறவாக தான் இருக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நட்பு நாடாக இருக்கும் போதே இப்படி வந்து இந்தியர்களை குறைந்தபட்சம் கைவிலங்கு மட்டும் போட்டு அனுப்பிச்சிருக்கலாம். அப்போ அவர்கள் சட்டம்னு சொன்னாலும் கூட இப்போ நேச நாடு, இன்னும் சொல்ல போனால் பிரதமர் மோடி அவர்கள் 13ஆம் தேதி அமெரிக்காவுக்கு வர்றாருன்னு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. பிரான்ஸ் போயிட்டு அமெரிக்காவுக்கு போறார் அப்படின்னு. அப்போ பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு தன்னை பார்க்க வருகிறார் என்று தெரிந்தும் கூட இந்தியர்கள் இப்படி அனுப்பிச்சோம்னா அது ஒரு பெரிய சர்ச்சை வரும் என்று தெரிந்தும் கூட அனுப்பிச்சாங்கல்ல. இப்போ என்ன மாதிரியான ஸ்டாண்ட் இது? அப்போ இந்த இடத்துல மோடியோட டிப்ளமேசி வந்து தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, ட்ரம்ப் வந்து மோடிக்கு தான் ஃப்ரெண்டு, இந்தியாவுக்கு அல்ல. அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு. ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்தியாவுடைய பிரதமர் மோடிக்கு தான். சொல்லப்போனால் பிரதமருக்கு இல்லை, தனிப்பட்ட முறையில் மோடிக்கு நண்பர்.
இந்தியாவிற்கு அல்ல. இல்ல தனிப்பட்ட மோடிக்கு என்ன லாபம் ட்ரம்போட நட்பு இருக்கு? அவர் சொல்றது என்னன்னா, நான் சொல்லல, அவர் சொன்னது மோடிக்கு நட்பு என்றால் அதானிக்கு நட்பு, அம்பானிக்கு நட்பு என்ற அர்த்தத்தில் சொல்றார். ஏனென்றால் ஒரு இந்திய பிரதமராக நட்பு என்றால் இந்தியர்களுக்கு நட்பு. இப்போ இந்திய குடிமக்களை அவர் நடத்தின விதம் அப்படின்னு. இரண்டாவது, பதவியேற்ற உடனே சொன்ன ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 4வது வெளிநாட்டு தலைவராக சந்திக்கிறார், அதெல்லாம் சரிதான். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வருவதற்கு முன்பாக சொன்னாரு, இந்தியா அதிகமான வரிகளை போடுறாங்கன்னு சொன்னார். அதிகமான வரிகளை போடுறாங்க, வரிகளின் மன்னனாக இருக்கிறான் இந்தியா அப்படின்னாங்க. இது ஒரு விமர்சனம் எடுத்துங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ரிட்டாலியேஷன் கொடுத்தார். கச்சா எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி பண்றீங்க, அமெரிக்கா ரஷ்யாவுடைய பொருளாதார தடை விதித்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரூபாயில் இறக்குமதி பண்ணுகிறீர்கள், அது டாலரா மாற்றணும், இல்லை என்றால் இந்தியாவோடு எந்த உறவும் உங்களுக்கு இருக்காது. இது முக்கியமான த்ரெட். நாம் ஏற்கனவே மேக் இன் இந்தியாவை ஊக்குவிக்கிற ஒரு ஆட்களாக இருக்கிறோம். நம்ம ரூபாயில வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கே நான் முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை விட முந்தா நாள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அமெரிக்காவுடைய ஆயுதங்களை இந்தியா வாங்கியே ஆக வேண்டும். இது என்ன இதுங்க? நம்ம எங்கே வாங்குறோம்? அதிகமாக ரஷ்யாவில் வாங்குறோம். இது வரைக்கும் சுகாய் விமானங்கள், அதுக்கப்புறம் பிரான்ஸில் வாங்கினோம். இந்த பிரச்சனை கூட வந்ததில்ல, பிரான்ஸில் வாங்கினோம். அப்போ ரஷ்யாலையும் பிரான்ஸ்லையும் நமக்கு நட்பு இருக்கிறது விமானங்கள் வாங்குவதற்கு. ஆனால் என்ன சொல்கிறாரு, நாங்கள்லாம் எதுக்கு அப்போ தயாரிக்கிறோம்? இப்போ இந்தியா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கன்சியூமர் மார்க்கெட்டு, கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றாரு. இதெல்லாம் நான் மோடி வந்தால் பேசுவேன்றாரு. ஆனால் நியாயமாக என்ன போய் பிரதமர் அவர்கள் பேசணும்? வெளிப்படையாக பேசணும். வெள்ளை மாளிகையில் கண்டிப்பாக பிரஸ் மீட் கொடுப்பாங்க. எங்களுடைய இந்தியர்களை நீங்கள் கையும் காலும் கட்டி அனுப்பியது எங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தது, இது நிச்சயமாக தவிர்த்திருக்க வேண்டும் என்று பேசணும். இல்ல அந்த சந்திப்பிடும் பொழுது இதை பேசுறது வந்து தனிப்பட்ட முறையில் தானே பேசணும், ஆன் கேமரால பேச முடியுமா இந்த விஷயத்த? வெளிப்படையாக தானே அவங்க அனுப்புறாங்க, வெளிப்படையாக அனுப்பியிருக்காங்கல்ல. இன்னைக்கு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, குறைந்தபட்சம் ஒரு இறையாண்மை மிக்க நாட்டுடைய தலைவராக, இந்தியா என்பது ஒரு 140 கோடி மக்களுடைய ஒரு நாடு, சொல்லப்போனால் மனித வளத்தில் உலகில் 2வது பெரிய நாடு. இப்போ பிரதமர் மோடியோட முகம் என்பது 140 கோடி மக்களுடைய முகமாக அங்கே போதில்லை. குறைந்தபட்சம் இந்த சந்திப்பை தவிர்ப்பதற்கு, அதாவது நான் இந்த பயணத்தை ரத்து செய்கிறேன், அதற்கு பதிலாக ஜெய்சங்கர் போவார்னு சொல்லியிருந்தா இந்தியாவோட இறையாண்மை வந்து என்ன விளைவுகள் வரும் அதுதான் கேட்குறேன். நீங்கள் விளைவுகள் பார்க்குறீங்க, அதாவது பணிவுதான் விளைவு என்று. பணிவு மூலமாக லாபம் என்பது ஒரு பக்கம். நான் வந்து என்னுடைய இதை விட்டு கொடுக்காம, கெத்தை விட்டு கொடுக்காம, என்னுடைய தார்மீக உரிமையை விட்டு கொடுக்காம அப்படி பேசுவதும் ஒரு முக்கியமானது இல்லை. ஒரு டிப்ளமேசியா போய் எது காலில் விழுவது டிப்ளமேசியா? பிரச்சனை இல்லாம போகிறது. காலில் விழுந்தாலும் பிரச்சனை முடிஞ்சிடும். ஒருத்தரோட காலில் தான் விழுறாங்களா? காலில் விழுந்தாலும் பிரச்சனை இருக்குமா நான் கேட்கிறேன். ஒருத்தரோட காலில் விழுந்தா பிரச்சனை இருக்குமா? இருக்காது, முடிஞ்சிடும். இல்ல அப்ப காலில் விழுறாங்களா இந்தியா? இப்ப என்ன அர்த்தம்? எதுக்குமே பதில் சொல்லலையே. இது அவர்களுடைய பாலிசின்னு சொல்லி எப்படி விளக்க முடியும்? எங்க இந்தியர்கள் 100 லட்சம் பேரை கொண்டு வந்து கையும் காலும் கட்டி வந்து இறக்கி விடுறாங்கன்னா, இதை ஒட்டுமொத்த இந்தியாவும் இல்லை சர்வதேச நாடுகள் பார்க்குது. இவர் பிரதமர் மோடி அவர்கள் போய் இன்னைக்கு கை குலுக்கி விருந்து சாப்பிட போறாரு. இது எந்த வகையில் சரி? கை குலுக்குவதோ விருந்து சாப்பிடுவதோ பேசுவதோ சரிதான், அது டிப்ளமசி. ஆனால் உங்க கண்டனத்தையும் பதிவு பண்ணணும்ல. நீங்க இப்படி அனுப்ப வேண்டாம், நீங்க அனுப்ப வேண்டாம்னு சொல்லல, இல்லீகல் இமிகிரண்ட் அனுப்ப வேண்டாம்னு சொல்லல, அதை கொஞ்சம் கையை மட்டும் விளங்கிட்டு அனுப்புங்க, நாடு கடத்துங்க. கையையும் காலையும் கட்டுவது என்பது ஒரு மனித 22ஆம் நூற்றாண்டு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது சரியில்லைங்கிற ஒரு இந்த விவகாரத்துல வந்து இந்தியா வந்து இப்போ உதாரணத்துக்கு கொலம்பியாவோ வெனிசுலாவோ அவங்களுடைய சிட்டிசன்ஸை வந்து அவங்களே தங்களுடைய சொந்த விமானத்து மூலமா அனுப்பி கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்படி ஒரு அனுப்புறதன் மூலமா இந்தியாவுக்கு ஒரு அவமானம் அப்படின்றதையும் யோசிச்சாங்களா? நீ கட்டானுக்கு வார்த்தையை சொன்னீங்க. இன்னைக்கு வெனிசுலா, கொலம்பியா இதெல்லாம் சின்ன நாடுகள். அவர்கள் எப்படி நாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய ஆட்களை எப்படி கூட்டு வராங்க? இந்தியாவுக்கு விமானத்தை அனுப்பிச்சு கூட்டு வந்துருக்கலாமே. ஆனா ஏன் அப்படி கொண்டுட்டு போகல? அதான் சொல்றேன். இது இது இதை எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து ஒரு நம்முடைய வெளியுறவு கொள்கையுடைய தோல்வி தான் எடுத்துக்க முடியும். நான் தான் உங்களை நண்பன் சொல்றேன், நீங்க என்ன நண்பன் சொல்ற மாதிரி தெரியலையே. நான் உங்களை கட்டி அணைக்கிறேன், நான் உங்களை நமஸ்தே ட்ரம்ப்னு சொல்றேன், நீங்க என்ன கட்டி அணைக்கலையே. நான் என்ன சொல்ல வரேன்னா, குறைந்தபட்ச அந்த தன்மான உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இடம் கொடுக்கணும்ல. அதை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா?
இப்போ இந்தியங்கிற தன்மான உணர்வை நீங்கள் நான் விட்டுக் கொடுக்க முடியுமா? முடியும். ஆட்சி யாருன்னாலும் அமைச்சுக்கிட்டோம், யாரு வேண்டுமானாலும் பிரதமராக இருக்கட்டும், ஒரு இந்திய குடிமகனாக நான் என்னுடைய தன்மானத்தை நீங்கள் நானும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த இடத்துல அதை சுட்டிக்காட்டுகின்ற பொறுப்பு பிரதமருக்கு தான் இருக்கு, நமக்கு இல்லை. வாய்ப்பு அவருக்கு தான் இருக்கு. இது எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? குறைந்தபட்சம் இந்த கண்டனத்தையாவது அவர் தெரிவிக்க வேண்டும், தெரிவிப்பார் நம்புறேன். ஒருவேளை நான் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கோம், அவர் அங்கே இருக்கிறார், வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவர் செஞ்சிருக்கலாம், தெரியாது. அது செய்ய வேண்டும். ஏனென்றால் ஏன்னா அமெரிக்காவுடைய எல்லாமே எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்மளை ஒரு நண்பனாக பார்ப்பதை விட நம்மளால் என்ன பயன் என்று பார்க்கிறார்கள். அதாவது ஒரு மார்க்கெட். எஸ், ஒரு கன்சியூமர் மார்க்கெட், மிகப்பெரிய மார்க்கெட், அவருடைய பொருளுக்கான சந்தை. அந்த சந்தை கெட்டு போய் விடக்கூடாது என்கிற அந்த கண்ணோட்டம் தான் இருக்கு. ஏன்னா ட்ரம்பை பொறுத்தவரை இஸ் எ பியூர் பிஸ்னஸ் மேன். வெளிப்படையாக பல்வேறு தடவை சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்க்கலாம், அமெரிக்கா ஃபர்ஸ்ட். நம்ம எப்படி மேக் இன் இந்தியா சொல்கிற மாதிரி நான் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்றாரு. எனக்கு அமெரிக்கா நலன் மட்டும்தான் முக்கியம். அமெரிக்கா நலன் இருக்கட்டும், ஒரு பெரிய வளர்ந்த நாடாக 29 ட்ரில்லியன் ஜிடிபி கொண்ட நாடு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்ல. WHO வெளியே வரன்றார். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு நான் ஏன் ஃபண்ட் பண்ணணும்? நேட்டோவுக்கு இனிமேல் ஐரோப்பிய நாடுகளே கொடுக்கட்டும், இனிமேல் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ இப்படி ஏன் அதை விட்டு விலகிறாரு? இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு வந்து பிடிவாரன் கொடுத்தாங்க சர்வதேச நீதிமன்றத்தில். அந்த நீதிபதி அமெரிக்காவுக்குள்ள கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்றார். எவ்வளோ கடினமான ஸ்டேட்மெண்ட். இனிமேல் நான் தான் எல்லாமேன்றார். ஐக்கிய நாடுகள் சபையே எங்களுக்கு தேவையில்லைன்றார். அப்போ முழுக்க முழுக்க ஒரு பியூர் பிஸ்னஸ் மேனாக, ஒரு கார்பரேட் முதலாளி போன்ற ஒரு என்ன அடிப்படையில் ஒரு கார்பரேட் தான். அவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன். அவருக்கு 8 வயசாக இருக்கும்போதே பல கோடி சொத்துக்கு ட்ரம்புக்கு அதிபதி தான். அப்போ ஒரு பெரிய சொத்துக்காரர் தான். உலகம் முழுவதும் சூதாட்ட கிளப் இருக்குது, கேஷினோ கிளப் இருக்குது, ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்போ பியூர் பிஸ்னஸ் மேன். அவரை பொறுத்தவரை நான் இதை செய்வதால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? இப்போ பொதுவாக ஒரு பெரிய வளர்ந்த நாடுகள் எப்படி பெறுவாங்கன்னா, மனிதாபிமான அடிப்படையில் செய்யணும். ஒரு பணக்காரர் இருக்கான்னு வைங்களேன், அந்த ஊரில் வந்து ஒரு ஏழைகள் கஷ்டப்பட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவான். அங்கே ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவனே வந்து உணவு கொடுப்பான். அது வந்து எதன் அடிப்படையில் கொடுக்குறான்? நம்மளோட வசதி இருக்குது, நம்ம கண்ணால் பார்க்குறோன்னு. இவர் என்ன நினைக்கிறாரு, அதையே நான் செய்யணும், என் மக்களுக்கு பண்ணால் மட்டும் தான் நான் செய்வேன். செல்ஃபிஷ். ஆனால் இந்த குறைந்தபட்சம் கூட ஏன் மோடி வந்து நினைக்கல சார் இந்தியர்களுக்கு? இல்லை, மோடி நினைக்கல அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, குறைந்தபட்சம் இந்த டீபோர்ட்டட் நிறைய பேரை வந்து வெளியில் அனுப்பிச்சாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம மக்களை ஏன் வந்து வெளியில் அனுப்புனாங்கன்ற ஒரு சுயநலை ஏன் மோடிக்கு இல்லை? தான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம மக்களை எப்படி ஏன் அனுப்பிச்சாங்க, ஏன் இப்படி விட்டுக்கிட்டு இருக்கோம்? அப்போ இது என்ன, இந்த முதலாளித்துவ சிந்தனை பிரதமருக்கும் இருக்கிறதா அடிப்படையில் பார்க்கணும்ல. இல்லை, ஏன் இந்த கேள்வி வருது சார்? இப்போ அமெரிக்காவினுடைய பெரிய மார்க்கெட்டாக இந்தியா இருக்கும் பொழுது அப்போ தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மோடி அவர்கள் தானே இருக்காரு? இல்லை, தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்திருந்தா நம்மளுடைய கை ஓங்கி இருக்கும், நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி. இந்தியாவில் எது வேணும்ன்ற தீர்மானிக்கிறது இந்திய அரசு தானே சார்? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உலக அளவில் ஒரு பெரிய பணக்காரன், அதான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மை விட 6 மடங்கு பணக்காரன், மக்கள் தொகை குறைவு, ஒரு 30-35 கோடி தான் இருக்கும், நம்ம 140 கோடி. அமெரிக்காவுடைய தனி மனித வருமானம் என்பது 44 லட்சம். இந்தியாவுடைய தனி மனித வருமானம் எவ்வளவு? 1 லட்சம். நினைத்து பாருங்க. வளர்ந்த பணக்கார நாடு, அவர்களுடைய தேவை நமக்கு தேவை இருக்கிறது. பல்வேறு விஷயங்களில் நாம் அவர்களை சார்ந்து இருக்க தான் செய்கிறோம். இன்னைக்கு குளோபல் வில்லேஜ்னு ஆகிப்போச்சு, யாரையும் பகைத்து கொண்டு வாழ முடியாது. அதன் அடிப்படையில் தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. இன்னைக்கு அவர்கள் கை தான் ஓங்கி இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன், ஒருவேளை நம் கை ஓங்கி இருந்தால் இந்த பயணத்தை பிரதமர் மோடி ரத்து செய்திருப்பார்ன்ற. இதுவே நமக்கு விளக்கம் தானே. இப்போ என் கை ஓங்கி இருந்தால் நான் முடிவு எடுத்திருக்க மாட்டேனா? ஏன் நான் ஓடணும்? இது ஒரு டிப்ளமசி, இது ஒரு வந்து விதமான ஒரு கான்ஸ்பிரை, ஒரு விதமான தந்திரம் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் பயந்துட்டேன்னு எடுத்துக்க முடியாதா? நான் ஏன் உங்களை வந்து பார்க்க வர்றேன்னா, ஒன்று பயத்தின் அடிப்படையில் வந்து பார்க்க வரணும், இல்லை சமாதானத்தின் அடிப்படையில் உங்களை பார்க்க வரணும். உங்களை நான் பகைச்சிக்கிறதுக்கு நான் வந்து உங்களை பார்க்க வரணும்னு அவசியம் இல்லை. உங்களை நான் எதிரியாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு உங்களை பார்க்க வரணும்னு அவசியம் இல்லை. நான் தான் பெரியாள்னு சொல்கிறதுக்கு உங்களை பார்க்க வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்? உங்களை பார்க்க வரேன். எனக்கு இப்படி நடந்திருக்கு சூழலில், என் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க,
என் இந்திய குடிமகன் எப்படியோ அவன் இல்லீகல் இமிகிரண்டோ அல்லது சட்டப்பூர்வம் இல்லாமல் போய் குடியேறினானோ அவன் இந்திய குடிமகன். அவனை குறைந்தபட்சம் நானே விமானத்தை அனுப்பிச்சு கூட்டு வந்திருப்பேன். நீ என்ன சொல்லியிருக்கணும்? இந்தியாவுக்கு என்ன தகவல் கொடுத்துருக்கணும்? 104 பேர் இருக்கான், ஒன்று நீனே விமானத்தை அனுப்பிச்சு கூட்டிக்கோ, இல்லை நாங்கள் இப்படித்தான் கை கால் விலங்கிட்டு தான் அனுப்புவோம். அதை சொன்னீங்களா? உங்களுக்கு எந்த தகவலுமே கொடுக்கலையே. அவனை கொண்டாந்து இறக்கி விட்டீங்களே குப்பை மாதிரி. இப்போ இது ஒரு தன்மானத்துக்கு இழுக்கு தானே. ஆனால் சார் இப்போ 7 லட்சம் பேர்கிட்ட இந்தியர்கள் இல்லீகல் இமிகிரன்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வரும் காலங்களில் இப்படி வரும் பொழுது இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு இருக்குங்க. இப்போ விசா பிரச்சனை கொண்டு வராங்க. ஏற்கனவே அங்கு பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் அமெரிக்க குடிமகனாக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 19 வரைக்கும் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தான். அதனால் எத்தனை இந்தியர்கள் மார்ச்சுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு சிசேரியன் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய சகோதர சகோதரிகள் மார்ச் மாதம் பிரசவம் டேட்டில் இல்லை இப்போவே சிசேரியன் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சிசேரியன் மூலமாக குழந்தையை எடுக்கின்ற காட்சியெல்லாம் வெளிவருது, அந்த தகவல்லாம் வருது. எவ்வளோ பெரிய இது, அதெல்லாம் பேச வேண்டாமா? இப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் 19 ரூபா பேசிட்டாரு, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தான் சொல்கிறாரு, எனக்கு என்ன லாபமோ அதெல்லாம் கரெக்டு. ஆனால் நான் ஒரு பெரிய சந்தை இல்லையா? இந்தியா என்பது ஒரு பெரிய நாடு இல்லையா? நம்மளும் வெனின்ஸ்லாம் ஒன்றா அவங்க மத்தியில், அமெரிக்கா மத்தியில் நான் ஒரு பெரிய பையர் இல்லையா நம்ம அவங்களுக்கு? அப்படி இருந்தும் நம்மளை மிரட்டுறாங்களே. அதைத்தான் சொல்கிறேன். அதை இன்னும் வேறு டிப்ளமசியை கொண்டு போகணும். பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றாலும் கூட அதை அங்கே அவர் வேறு விதமாக பேசி ட்ரம்ப் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தணும். அந்த உள்நாட்டு அரசியல் முக்கியம் இல்லை சார். இந்தியான்ற வேற ஒரு நாட்டுக்காக அவர் நிலைப்பாடு மாற்றம் வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே இருந்த அதிபர்கள் எல்லாம் எப்படி முடிவெடுத்தாங்க? பைடன் என்ன முடிவெடுத்தார்? பைடனும் 5 வருடம் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். இதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் பராக் ஒபாமா என்ன முடிவெடுத்தார்? அவர்கள் எடுக்காத முடிவு ஏன் ட்ரம்ப் எடுக்கிறார்? ட்ரம்பை பொறுத்தவரை அவர் ஒரு வலதுசாரி முதலாளித்துவ அந்த சிந்தனை சித்தாந்தவாதி. அவரை பொறுத்தவரை அவர் ஒரு பியூர் பிஸ்னஸ் மேன் என்று சொல்லிவிட்டார். அவரை பொறுத்தவரை அமெரிக்கர்கள் பணக்காரர்கள், பணக்காரன் தான் பெருமை, பணம் தான் பெருசு. அந்த கிரவுண்டு வந்துட்டா நீங்கள் உங்களுக்கு மனிதாபிமானம் பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஹியூமனிட்டி கிடையாது. ஹியூமனிட்டி பற்றிலாம் அவர் பேசலையே. இஸ்ரேலில் பாலஸ்தீன மக்கள் சனிக்கிழமைக்குள்ள அந்த பனைக்கதி வரல நான் இறங்கி அடிச்சிருவேன்னு சொல்கிறாரு. அந்த 16 லட்சம் பேரும் பக்கத்து நாடுக்கு போன்றாரு. எதுவும் பார்க்கலையே அவர். இடத்த காலி பண்ணுன்னு சொல்கிற அந்த ஒரு டோன் தானே. ஸோ ஒரு முதலாளித்துவ அந்த சிந்தனை அரசியல் தான் அவர் பண்ணுறாரு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் முடிவெடுக்கிறாரோ இல்லையோ, ஆனால் மோடிக்கு அந்த கடமை இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிரதமராக அந்த கடமை இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் அதை செய்வான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது நிச்சயமாக ஒரு இந்திய மக்களுடைய அந்த தன்மானத்துக்கு ஏற்பட்ட இழுக்கு தான். அவர்கள் என்னதான் அந்த இல்லீகல் இமிகிரண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்பது நிச்சயமாக நமக்கு ஒரு இழுக்கான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதை பிரதமர் மோடி அவர்கள் குறைந்தபட்சம் இதை இந்திய மக்கள் சார்பில் இந்த விஷயத்தை அவர் கன்வே பண்ணணும். இது மக்கள், இந்திய மக்கள் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை நாங்கள் இது வரைக்கும் நட்பு நாடாகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை இந்திய மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்று இனி செய்யக்கூடாது. நீங்கள் இது போன்று இல்லீகல் இமிகிரண்டாக வந்தவர்கள்னால் எங்களுக்கு ஒப்படையுங்கள், பிரச்சனை இல்லை, நாங்களே கூப்பிட்டுக்கிறோம். ஏன் நம்ம ஒரு விமானம் அனுப்பிச்சு கூப்பிட்டுக்க முடியாதா? நமக்கு என்ன அது வசதி இல்லையா? நாங்களே கூப்பிட்டுக்கிறோம். நீங்கள் அவர்களை நடத்துகின்ற விதம் என்பது இந்தியர்கள் நடத்துகின்ற விதத்துக்கு சமம். நீங்கள் தனிப்பட்ட ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் நடக்கலை, இந்தியர்களை நடத்துறீங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு யூரோப்பியன் நடத்துவீங்களா? அப்படி ஒரு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்களை இப்படி நடத்துவீங்களா? ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் நடத்துவீங்களா? அப்போ இந்தியர்களை நீங்கள் ஏன் ஒரு இழிவாக நடத்துகிறீர்கள் என்கிற அந்த பதம் என்பது தவறு. நீங்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று குறைந்தபட்சம் ஒரு வேண்டுகோள் வைக்கணும். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.